எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாளே பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு, எல்லா வேலையும் முக்கால்வாசி நான் முடிச்சுட்டேன். இன்னைக்கு காலையில் எழுந்து வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, பூஜை வேலையெல்லாம் பிரசாதம்லாம் செஞ்சுட்டேன். பிரசாதம் செஞ்சு படைக்கிறது என்னுடைய வழக்கம். வருஷப்பருப்பு அன்னைக்கு ஒரு ஸ்வீட், எதனா ஒரு ஸ்வீட், சிம்பிளான ஸ்வீட் தான் நான் செய்வோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். பருப்பு பாயாசமும் கூடவே உளுந்து வடையும் செஞ்சுருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், சாம்பார், வடை, பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். பாயாசம் வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு திரி போட்டும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். பசங்களும் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு, வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வெளியில் கோயிலுக்கு எங்கன்னா போகிறது இருந்தால் முதல்ல வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். அந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகி முடிச்சுட்டு பசங்களும் ஜம்முன்னு வேட்டி சட்டை கட்டிட்டு கிளம்பிட்டோம். பூஜை நல்லா மனசு திருப்தியோடு குடும்பத்தோடு கும்பிட்டோம். தமிழ் வருஷ பருப்பு, அதுவுமே நம்மளுடைய வருஷத்தின் முதல் நாளை சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து சாமி கும்பிட்டு எங்கன்னா வெளியே போயிட்டு ஒரு சின்ன கோயிலுக்காச்சும் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் நம்மளுக்கு இருக்குங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். அதாவது ஏன்னா கோயிலில் எவ்வளோ ரஷ் இருக்குன்னு தெரியாது. எல்லாருமே வருஷப்பருப்புக்கு நிறைய ரஷ் கோயிலுக்கு வருவாங்க. அதனால் சரி ஓகே, பசங்க பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பசங்களும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தாங்க கோயிலுக்கு போகணும். எந்த கோயிலுக்கு போகணுன்னு பார்க்குறீங்களா? அதாவது வேளச்சேரி ரோட்டு பக்கமாக நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா பெரிய முருகர் சிலை ஒன்று தெரியுங்க. அந்த கோயிலுக்கு நான் போகணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன். அது இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வானவம்பேட்டையில் இருக்க கோயில் தாங்க, பழண்டி அம்மன் கோவில்னு இருக்குது. அதில் தான் முருகர் சிலை தனியாக வச்சுருக்காங்க. 100 அடி உயரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, எல்லா சாமியுமே இருக்குது. ஈஸ்வரர், மீனாட்சி அம்மன், லட்சுமி நாராயணர் அது அப்படின்னு சொல்லிட்டு முருகர், ஆஞ்சநேயர், அப்படி நவகிரகம், ஆதி மூலவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிலையுமே இருந்தது. ஐயப்பா சிலையுமே இருந்தது தர்மசஸ்தான்ற பேரில். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க. அங்கே போய் எல்லா சாமியுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. அந்த ஒரே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதுங்க, எல்லா சாமியுமே பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா சாமியுமே ஒரே இடத்துல பார்த்துட்டோமே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த வருஷ பருப்பாவது எல்லா சாமியுமே நம்ம கும்பிட்டுட்டோம். அது மட்டும் இல்லைங்க, பிள்ளையாரும் இங்கே பெரிய பிள்ளையாராக இருக்குங்க. பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது. அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் அவ்வளோ சூப்பராக பெரிய பிள்ளையாராக இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், முருகர் சிலை அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம போய் மலேசியாவில் பார்க்க வேண்டிய முருகர் சிலையை நம்ம சென்னையிலே இப்போ உருவாக்கியிருக்காங்க. எனக்கு தெரியாது இத்தனை நாளாக. ஆனால் ஒரு 2-3 டைம் நான் இந்த சைடு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். சரி ஓகே, நம்ம அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த டைம் தான் போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. போயிட்டு வந்தால் 100 அடி உயரத்தில் முருகர் சிலை இருந்தாருங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கு பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்ததுங்க. அப்படியே தகன்னு மின்னிக்கிட்டு இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பசங்க பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குதுமா அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஈஸ்வரருக்கு தனியாக ஆதி மூலவர்ன்ற பேரில் ஈஸ்வரர் இருக்கிறாரு. அது இல்லாமல் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர்னு சொல்லிட்டு 4 பேருமே 4 பேரில் 5 பேர் வரிசையாகவும் இருந்தார். நிறைய சித்தருடைய சிலைகளும் இருந்தது. எல்லா சாமியுமே இருந்தது. இந்த ஒரு கோயிலுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அவ்வளோ மனசு அமைதியாகவும் இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். ஒரே இடத்துல எல்லா சாமியும் பார்த்த திருப்தி கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்படியே எல்லா சாமியும் பார்த்துட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. கேசரி தான் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, எல்லோரும் ஒரு கப்பு வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே நவகிரகத்தையும் சுற்றிட்டு வந்துட்டோங்க. நவகிரகம் நம்ம எப்போ போனாலும் நவகிரகம் சுற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சித்தருடைய சிலைகள்லாம் அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அதாவது அகத்தியர், பாம்பாட்டி, ராமதேவர் அப்படின்ட்டு நிறைய சிலைகள் வந்திருக்கு. புலிப்பாணி, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இவங்கெல்லாம் சிறப்பான சித்தர்கள் தான். குதம்பையார், போகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தாங்க. அப்படியே தத்ரூபமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாமே நம்ம திருப்தியாக பார்க்கலாம்.
அந்தளவுக்கு வந்து நம்ம பொறுமையாக பார்த்துட்டோம்னா நல்ல பெரிய கோயில் தாங்க. வானவம்பேட்டையில் தாங்க, அதாவது வேளச்சேரி ரோட்டுக்கு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்லேருந்து நம்ம பார்க்கும்போதே வந்து முருகர் சிலை தெரியும். வானவம்பேட்டை முருகர் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே நம்ம மேப்பில் கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கே நம்ம போய் சேர்ந்துடலாங்க. நீங்களும் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. எங்கள் தமிழ் புத்தாண்டு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளாவதும் வருஷம் முதல் நாளாவதும் நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வந்து